பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் அதை வாசிக்கிறேன். 10 அவரையும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பவுல் சொல்றார் பிலிப்பியர்ல, எளிதான மொழிபெயர்ப்புல உள்ள வசனம் அது. அவரையும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவரது துன்பத்தில் பங்கு கொள்ளவும் மரணத்தில் அவரை போல் ஆகவும் விரும்புகிறேன். துன்பத்தில் பங்கு கொள்ளவும் மரணத்தில் அவரை போலவும் ஆகவும் விரும்புகிறேன். இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்து என்ன நினைச்சிடுறாங்கன்னா, லிட்ரலாவே இயேசு எப்படி அடிக்கப்பட்டாரு, கஷ்டப்பட்டாரு, அது மாதிரி நம்மளும் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கஷ்டப்படணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதுவும் இந்த புனித வெள்ளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்டையால் அவங்களே அடிச்சுக்குவாங்க. சிலர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னா, அவங்க அடிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிப்பாங்க. யார? அவங்கள. நம்ம ரத்தத்தினால ஒரு கொசுவை கூட சரி பண்ண முடியாது. நம்ம ரத்தம் விளையேற பெற்ற ரத்தம் கிடையாது. நம்ம தேவனால உண்டாக்கப்பட்டோம். ஆனா வெளியேற பெற்ற ரத்தம் எந்த ரத்தம்? இயேசுவின் ரத்தம் தான் வெளியேற பெற்ற ரத்தம். அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி பலி செலுத்த நினைக்கும் போது பாகால் தீர்க்கதரிசியில் அவங்களே வெட்டிக்கிட்டானுங்க. வெட்டி ரத்தம் எல்லாம் கொட்டுது. அதுல ஒண்ணும் நடக்கல. இயேசு வச்ச நிழலாட்டம் ஆடை பலி செலுத்த வேண்டும், மிருகத்தை பலி செலுத்தணும். அதுலதான் தேவாட்டுக்குட்டி ஒப்பனையாக கூறப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரிச்சார். அப்போ என்னை நான் வருத்தி கொள்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் ஏற்படுறதே கிடையாது. எனக்கு ஒரு சுய சந்தோஷம் ஏற்படும். நான் எனக்கு சுயமா நான் யோசிக்கும் போது, யப்பா என்ன நான் நல்லா அடிச்சுக்கிட்டேன், நான் என்ன வருத்திக்கிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவருக்காக. ஆண்டவர் அன்னைக்கு ரத்தம் எல்லாம் சிந்திருச்சு. இன்னைக்கு நான் ஒரு கோடு போட்டு கொஞ்சம் வலியை யாருக்காக? இயேசுக்காக சகித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படிலாம் தேவையே கிடையாது. இந்த வசனம் அப்படி பேசவும் இல்லை. இந்த வசனத்துல போட்டிருக்குது பாருங்களேன், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அவரை மாதிரியா நான் மரித்துக்குள்ளாகி, எப்படி ஆயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. எப்படின்னா இந்த வசனத்துல அப்படியே இயேசு எவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் சகித்தாரோ அதே போல காரியங்களை நான் சகித்து நான் என்ன பண்ணிடணும், எப்படியாவது நன்மையை சம்பாதிச்சிடணும், இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் தயவையும் கிருபையும் சம்பாதிச்சிடணுன்ற மாதிரி சொல்லுது. ஆனா அப்படி கிடையாது. அப்படி இல்லை. அது கரெக்டான மொழிபெயர்ப்புல வாசித்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆங்கிலத்துல வாசிக்கிறேன் பாருங்க. I continually long to know the wonders of Jesus. ஃபர்ஸ்ட் விஷயமே பவுல் அங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் to know the wonders of Jesus. நான் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க போய் சாட்டையால அடிச்சுக்கிறதோ, நீங்க ஏதோ உங்களை கஷ்டப்படுத்திக்கிறதோ, ரத்தத்தை சிந்த விடுறது இல்லை. நம்ம வாழ்க்கையின் மிகவும் மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? இயேசுவை அறிந்து கொள்வது. இங்க அறிகிறது அப்படின்ற அந்த வார்த்தையம் வருது பாருங்களேன், தமிழ்லயும் வருது. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். அறிகிறதுனா என்னன்னா, ஆமா தெரியும் தெரியும், அப்படி இல்லை, தெரியும். இப்ப உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான் பாருங்க. உங்க பையனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியும்னு சொல்வீங்களா? இப்ப நான் வெளியில இருந்து உங்க வீட்டுல உங்க பையனை தெரியும்னு கேட்டா நான் தெரியும்னு சொல்றதுக்கும் உங்க பையனை நீங்க தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்க பையனை பார்த்ததுனால நான் தெரியும்னு சொல்றேன்.
ஆனா உங்க பையனை நீங்க எப்படி அறிஞ்சிருக்கீங்க தெரியுமா? அவன் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு தெரியும். அவனுக்கு தக்காளி சாதம் பிடிக்குமா, புளி சாதம் பிடிக்குமான்னு தெரியும். சிக்கன் பீஸு போன் பீஸா, போன்லெஸ் பீஸான்னு தெரியும். காலையில் என்ன சாப்பிடுவான், நைட் என்ன சாப்பிடுவான், எப்ப தூங்குவான், எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் அறிகிறது. வேதம் அறிகிறது என்பதை எப்படி எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகுதுன்னா, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அதுக்கு தான் அறிகிறதை கொண்டு போய் விடுகிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்கும். என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த நெருங்கி அந்த தொடர்பு, அந்த உறவு அங்க கொண்டு போய் விடுகிறது அறிகிறத குறிச்சு. அப்ப இந்த இடத்துல அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா அவர் பாடுபட்டார் அப்படி இல்ல, உண்மையாவே டீப்பா அவருடைய பாடுகளின் மூலமாக என்ன ஆனது என்பதை அறிய வேண்டும். ஃபர்ஸ்ட் இயேசுவை அறிஞ்சுக்கணும். அடுத்து என்னதுன்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், தமிழ்ல பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுன்னு இருக்கு. நிறைய மொழிபெயர்ப்புல இந்த அறிகிறன்ற அந்த வார்த்தை கூட இல்ல. பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னு போட்டோடனே இவங்க கூட சேர்ந்து அடிச்சுக்கணும், இவங்க கூட சேர்ந்து பாடுபடணும், இயேசுக்காக நான் கஷ்டப்படுறேன், இயேசுக்காக அந்த வேதனையை சகிக்கிறேன், இது பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் இங்க சொல்ல வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல அதை முடிக்கும் போது எப்படி முடியுதுன்னா, ஐ வில் பி ஒன் வித் ஹிம் in his sufferings and become like him in his death. அவருடைய பாடுகளிலே நான் ஒன்றாக கலர்ந்திடுவேன். திருப்பியும் சொல்றேன், பாடுகளை கலந்துடுவேன், பாடுகளை அறிஞ்சு கொள்வேன், அவரை போல ஆவேன்னா அவரை மாதிரி போய் அடி வாங்குறது இல்லை, அவர் மேல நம்மளை அடிச்சுக்கிறது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது. இந்த இடத்துல இந்த ஃபெலோஷிப் அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது. அறிகிறது அப்படின்ற அந்த வார்த்தையில டைரக்டா அறிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், உறவு கொள்ளுதல். சரிங்களா? இந்த ஃபெலோஷிப் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, ஆங்கில வார்த்தை, தமிழ்ல என்னது, உறவு, நெருங்கி பழகுதல், அதுதான் தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்துல ஃபெலோஷிப். இந்த ஆங்கிலத்தில் வர்ற இந்த ஃபெலோஷிப் வார்த்தைய கிரேக்க பதத்துல போய் பார்த்தீங்கன்னா கைனோனியோன்னு இருக்கு. நம்மளுக்கு வாயில உள்ள வரலன்னா அது பரவாயில்ல, அதை விட்டுருங்க அந்த வார்த்தைய. அர்த்தம் என்னன்னா, அது எங்க இருந்து வருதுன்னா, காயின், காயின் இருக்குல்ல, காசு, அதுல இருந்து வருது. அப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபெலோஷிப், உறவு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சு நீங்க போறீங்க, இல்லாட்டி இப்ப நீங்க வந்தீங்க பார்த்தீங்களா, வரும்போது எதுல வந்தீங்க, வண்டியில வந்திருக்கீங்க, கார் பைக்ல எல்லாம் வர்றீங்க. வரும்போது என்ன பண்றீங்க, பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் எவ்வளவுக்கு போடுவீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் காசு கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன தராங்க, பெட்ரோல் தராங்க. இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, இன்னைக்கு சமையலுக்கு ஜாமான் வாங்க போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க, அரிசி, பருப்பு, காய்கறி, கறி எல்லாம் வாங்க போறீங்க. என்ன கொடுப்பீங்க, காசு கொடுப்பீங்க. அவங்க என்ன தருவாங்க, பொருட்களை தருவாங்க. இதுதான் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் தானே இது. நீங்க 10 ரூபாவை கொடுத்துட்டு 1 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? 50 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா 2 கத்திரிக்காவை போட்டா என்ன சொல்வீங்க, யாருக்கு போடுற, என்ன கணக்குல போடுற அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க. என்ன அர்த்தம், எக்ஸ்சேஞ்சுனால என்ன அர்த்தம், அதற்கு ஏற்ற சமயமானத, ஏற்ற விலை உள்ளதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதான் எக்ஸ்சேஞ்சு. அந்த வார்த்தை தான் இங்க கூறப்படுகிறது. ஆனா ஆண்டவர் கொடுத்தது ஈக்குவல் வேல்யூவே கிடையாது. இங்க அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆண்டவரோட நம்ம உறவு கொள்றோம், அந்த எக்ஸ்சேஞ்சு அதை பத்தி தான் இங்க போடுது. அப்போ இங்க அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னோன்னே எதை சொல்லுது, ஃபெலோஷிப்பை சொல்லுது,
உறவு கொள்ளுத பேசுகிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்றத சொல்லுது. நீங்க தேவனை அறிந்து கொள்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பாடுகளை அறிந்து கொள்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய பாடுகளின் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மை வந்தது என்னதை பாக்குறீங்க பாருங்க. அதுதான் ஃபெல்லோஷிப். புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சா? நான் உன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் கடைக்கு போனா. ஆனா இந்த தெய்வீகமான எக்ஸ்சேஞ்சில் ஈடு இணையே கிடையாது, கம்பேரிசனே கிடையாது. நான் சும்மா ஒரு ரூபா கொடுக்குறேன், 1 ரூபி காயின் கொடுக்குறேன். ஆனா எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற சொத்தையே எழுதி கொடுக்குறாங்க, எனக்கு உயிரை கொடுக்குறாங்க, எனக்கு வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அதுதான் கல்வாரி சிலுவையில நடந்தது. நான் உறவுக்காக ஆண்டவர்கிட்ட போறேன். நான் ஏதோ விட்டுட்டு, சிலர் பாருங்க, நான் இயேசுக்காக அதை விட்டுட்டேம்மா, இயேசுக்காக இதை விட்டுட்டேன், சிலர் நான் இயேசுக்காக வேலையை விட்டேன். எல்லாம் விடலாம், அவருடைய டிவைன் எக்ஸ்சேஞ்சோட கம்பேரே பண்ண முடியாது அந்த பரிமாற்றம். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். தம்பி கோவக்காரன், பட்டுன்னு கோவம் வந்துடுது தம்பிக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டே இருந்தான், ரொம்ப கோவம் வந்துருச்சு. எவனோ ஒருத்தன் இவனை என்ன பண்ணிட்டான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். டக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டான். கத்தி எடுத்து குத்தினோன்னு அவன் என்ன ரத்தம் எல்லாம் ஆகி அவன் செத்தே போயிட்டான். செத்து போயிட்டு இப்போ உயிர் பொழைச்சியே ஓடி வந்துட்டு இருக்கிறான். இப்போதான் ஞாபகம் வருதோ, ஐயோ அவன் செத்து போயிட்டானே, போலீஸ் பிடிக்குமேனு. போலீஸ் எல்லாம் துரத்திட்டு வராங்க. உன்னை கடன்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு கதவை சாத்திட்டான். சாத்துனா அண்ணன் வீட்டில் இருக்கிறாப்புல. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னா சொல்றான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, சட்டையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம், கொண்டுட்டான். அண்ணன் என்ன சொல்றான், நீ என்ன பண்ணு, சட்டையை என் கையில கொடுத்துரு, சட்டையை கழட்டி என் கையில குத்துக்கோ, என் சட்டையை நீ மாட்டிக்கோ, போய் கையை கழுவிட்டு நீட்டா அங்க உள்ள போய் உக்காந்துக்கோன்ட்டான். அண்ணன் என்ன பண்றான், சட்டையை எடுத்து மாட்டிட்டு கதவை திறக்கிறான். போலீஸ், ரத்த கரையும் இருக்குது. ஓடி வந்ததும் இவன் தான் இந்த வீட்டுக்குள்ள. இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவன் தண்டனைக்கு போறான். என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? எக்ஸ்சேஞ்ச் எங்க போய் கம்பேர் பண்ணுவீங்க? அவன் சாக வேண்டிய இடத்துல இவன் சாகுறான். தம்பி சாக வேண்டிய இடத்துல அண்ணன் தண்டனை அனுபவிக்கிறான். இது உறவு. ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுது? நம்மெல்லாம் பாவிகள், நம்மெல்லாம் கடவுள் நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது, நரகத்துக்கு போக வேண்டியவங்க. நம்மளுக்கு என்ன பெரிய தகுதி இருந்துருச்சு, இயேசு நம்மளை ரட்சித்துட்டாரு. நம்மளுக்கு என்ன பெருசா நல்லது பண்ணிட்டோம், ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதிச்சு பாதுகாத்து உயிரை கொடுத்து நல்ல சோகத்தை கொடுத்துக்கிறாரு. நீங்க நல்லா படிச்சதுனால வேலை கிடைச்சதுன்னு நினைச்சீங்களா? பெரிய மிஸ்டேக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா காலைல இருந்து ஜாம் பண்ணதுனால ஆண்டவர் உங்களை இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சுக்கிறாரா? இல்ல. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. நீங்க சும்மா வாயை திறந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும், நான் என் பாவத்தை மன்னியும், உம்முடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இப்படின்னு ஒன்றும் பெரிய எஃபர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. குனிஞ்சி அப்படியே நெளிஞ்சி உருண்டு பரண்டு தலைகளா தொங்கிட்டுலாமா சொன்னீங்க? தலை படுத்துட்டு கூட சொல்லியிருப்போம், முட்டி போட்டு சொல்லிருப்போம். சில நேரத்தில் கண்ணில் கூட கொஞ்சம் கண்ணீர் வந்திருக்காது. ஏதோ அங்க சொல்றாங்க சர்ச்சில் இயேசுவே, சின்ன வயசுல நல்லா சொல்லிருக்கிறேன், எல்லாம் கத்துவோம். சண்டே ஸ்கூல்ல ஜெபம் பண்ணி சொல்லி விடுவாங்க, இயேசுவே அப்படின்னு, இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும், சும்மா கத்துறது. ஆனா ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 100 வாட்டி ஜெபம் பண்ணியாச்சு, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னி, ஏதோ ஒண்ணுல ஒர்க் அவுட் ஆகி ரட்சிக்கப்பட்டாச்சு. இதுல என்ன நம்ம பண்ணிருக்கிறோம் எஃபர்ட்? ஈக்குவலே கிடையாது. ஆனா அதுதான் எக்ஸ்சேஞ்ச். இந்த உலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க எக்ஸ்சேஞ்ச். இப்ப பாருங்க, டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா ரொம்ப இங்க பாரு, ஏர்போர்ட்ல போடலாம், ஏர்போர்ட்ல இல்ல இந்த வெஸ்டர்ன் யூனியன் அங்க எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாருங்க, மணி எக்ஸ்சேஞ்ச். 80 ரூபா இன்னைக்கு 82 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர், அமெரிக்கன் டாலர் தருவான்.
யூகே பவுண்டு, லண்டன்ல யூஸ் பண்ற பவுண்டுன்னா 100 ரூபா கிட்ட. அதுக்கு 100 ரூபா கொடுக்கணும் நீங்க. ஈக்குவல் ட்ரேடிங் வேல்யூவை வச்சு தான் எக்ஸ்சேஞ்சு. 100 ரூபா கொடுத்தாதான் காய்கறி வாங்க முடியும், 500 ரூபா கொடுத்தாதான் கறி வாங்க முடியுது. ஈக்குவல் வேல்யூ போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் இங்க அவருடைய அன்பை, இரக்கத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை எப்படி கம்பேர் பண்றாருன்னா, நீங்க பாடுபட்டு சம்பாதிச்ச மாதிரி அவரு பாடுபட்டு சம்பாதிச்சதை உங்களுக்கு தராரு. இயேசு பாடுபட்டு, இயேசு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு, சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால தானே ஆசீர்வாதம். ஆக்சுவலா யாரு கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படணும். நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு நன்மை உண்டாகும். ஆனா இயேசு இங்க என்ன பண்றாரு? கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு, அடி உதை அவர் எடுத்துக்கிட்டு, முட்கிரீடத்தை எடுத்துட்டு, ஆணினால் அடிக்கப்பட்டு, முதுகுப்பிக்கப்பட்டு, சதைப்பிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு, எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டு, சாபத்தை எடுத்து, வியாதி எல்லாத்தையும் எடுத்து, நானும் அவரோட கஷ்டப்பட்ட மாதிரி அந்த நன்மையை மட்டும் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு பாட அவரே வச்சுக்கிட்டார். இதுதான் அன்பு. உலகத்துல சொல்றான் பாரு அன்பு, அதெல்லாம் சும்மா. இதுதான் அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு. சும்மா இந்த சகோதர அன்பு, அப்பா அம்மா அன்பு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏதோ உறவுனால ஏதோ செய்யலாம், சிலர் செய்வாங்க, சிலர் செய்யாம போவாங்க. மோசமானவன், அதாவது நல்லவனுக்காக ஏதோ மறிக்கிறதுக்கு கூட ஏதாவது ஊர்களில் செய்வாங்க. இப்போ அவர் நல்லவர், அவர் பழிச்சிட்டு போட்டோம், நல்லது செய்யறாரு. மோசமானவனுக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருமே மோசமானவங்க, நம்மளுக்காக தான் இயேசு மரிச்சார். அது ஒரு ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, அது ஒரு சரியானதே கிடையாது. ஆனா அது ஆகப்பட்டது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போ இங்க ஃபெல்லோஷிப், அறிந்து கொள்ளுதல், பாடுகளை அனுபவித்தல், அறிந்து கொள்ளுதல், இதெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுது? எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுது. கைனோனியா அந்த வார்த்தையை பயன்படுத்துது. அப்போ உறவு கொள்ளும் போது ஆண்டவரோட நீங்க உறவு கொள்றீங்க, இயேசுவை நீங்கள் அறிகிறீர்கள் என்றால் எதை அறிய வேண்டும்? இயேசுவினுடைய பாடுகளினால எனக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. சரி, அதுதான் இப்ப பார்க்க போறோம். எவ்வளவு பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் இருக்கு நம்மளுக்கு. எவ்வளவு பார்க்க முடியுதோ அதுல பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல நம்ம ஆரம்பிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எக்ஸ்சேஞ்ச், ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, நிறைய பரிமாற்றங்கள் நடந்திருக்குது கல்வாரி சிலுவையில. இதெல்லாம் நான் அறிஞ்சுக்கொள்ளணும். பவுல் சொல்றாரு, இதை அறிஞ்சுக்கோ. இயேசுவை தெரியும், ஆமா ஆமா இயேசுவை தெரியும் தெரியும். இயேசு தான் யோசிச்சுன்னுக்கிற, காலையில இயேசு இயேசு இயேசுன்னு தான் சொல்லுவேன். அதை பத்தி இங்க பேசல. உங்க பையனை அறிந்து கொள்றதுன்னா எப்படி? உங்க கணவன் மனைவி அறிகிறதுனா எவ்வளவு நெருங்கிய உறவு? த டீப்பஸ்ட், த க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப். அதுதான் இங்க போடுது. அப்போ அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ தேவனுடைய நீதியை நாம் பெற்றதுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் அவரை பாவமே அறியல, பாவத்தை பார்க்கல. அவர் யோசேப்புடைய ரத்தத்தினாலே, மனித குலத்தின் ரத்தத்தினாலே பிறந்தவர் கிடையாது. தூய்மையான பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கப்பட்ட இயேசு மரியானிடத்தில் அவர்கிட்ட பாவமே கிடையாது. ஹியூமனுடைய இன்டர்வென்ஷனோட அவர் பிறக்கல. அவர் ஃபுல்லா தெய்வம், பியூர் காட், ஹோலி காட். அவரு ஜீசஸ் அவரு. ஆனா பாவமே அறியாதவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். பாவத்தை யார் பண்றா? சுமக்கிறாரு. கல்வாரி சிலுவையிலே பாவம் அவர் மேல் ஊற்றப்படுகிறது. அண்ணன் தம்பி கதை சொன்னேன்ல, தம்பி கொலைகாரன், தம்பி தான் கொலை பண்ணான், அண்ணன் கொலை பண்ணல. சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டான்.
ஆண்டவர் தப்பு பண்ணல, ஆண்டவர் பாவம் செய்யல, பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் மேல. எதற்கு? நீங்கள் பாவி என்று அழைக்கப்படாமல் இருப்பதற்கு. ஏன்னா பாவி யாரும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஏன் என் தெய்வமே என் தெய்வமே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் 7 வார்த்தையெல்லாம் பேசுவாங்க இல்ல. என்ன சொன்னாரு? என் தெய்வமே ஆண்டவரே, மை லார்ட் மை லார்ட் மை காட். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது எப்போதும் பிதாவேன்னு சொல்றாரு, அப்பான்னு சொல்றாரு. அப்பா அப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவரு கல்வாரி சிலுவையில போன உடனே தெய்வமே, ஆண்டவரே, கடவுளே, ஏன் என்ன கைவிட்டுன்னு கேட்கிறாரு. ஏன்? நெருங்கிய உறவு துண்டிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே பிதாவானவர் தலையை திருப்பினார். பாவத்தை பார்க்க முடியாது. இயேசு மேல போட்ட அந்த பாவத்தை பார்க்க முடியாது. அவர் பாவி, பலியாக்கப்பட்டார். இனிமேல் பார்க்க முடியாது. கைவிட்டார் இயேசுவ. எதற்கு? உங்களெல்லாம் கைப்பிடிக்கிறதற்காக, உங்களை ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதற்காக. அன்றைக்கு கல்வாரி சிலுவிலே இயேசுனுடைய கையை விட்டார் பிதா. உங்க மேல இப்ப எவ்வளவு அன்பு பாருங்க. பாவத்தை ஆக்கிட்டு உங்களை நீதி ஆக்கி இருக்கிறார். ரோமர் 5:17 போட்டிருக்கு, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. ஆதாமாகிய ஒருத்தர் தப்புனால இந்த பூமி ஃபுல்லா பாவமாகி இந்த பாவம் ஓவர்டேக் பண்ணி ஆண்டுட்டு இருக்குது. இந்த மனித குலத்தை இன்னைக்கும் ஆளுகிறது என்னது? பாவம். பாவம் தான் ஆண்டுட்டு இருக்குது. உலகத்துல மக்கள் விரோதம்ங்கிறாங்க, யுத்தங்கள் வருது, பஞ்சங்கள் வருது, ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு விரோதமா போறான், கொடிய கொடிய பாவங்கள் இருக்குது, கேட்க கூட முடியாத புது புது பாவம்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க. இது எங்க ஆரம்பிச்சிச்சு? ஒருவனுடைய மீறுதலினால. ஆனால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. பாவம் இனி உங்களை ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவம் செய்ய முடியாது. நான் பாவத்தில் விழுந்துட்டேன், ஐயோ முடியல, கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது நம்மளால. ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறது என்ன வல்லமை, நம்மளுக்குள்ள இருக்கிறது என்ன ஜீவன்னா, ஜெயத்தையும் வெற்றியும் தருகிற ஜீவன், தோல்வியை தருகிற ஜீவன் இல்ல. பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பலனும் ஆற்றல் சக்தி எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கு. நீதியுள்ள வாழ்க்கையை, பிதா முன்னாடி தைரியமா நிற்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவது காரியம், எதோட நம்ம உறவு கொள்ளணும், எதோட ஃபெல்லோஷிப் பண்ணிக்கணும், எதோட நம்ம அறிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், முதல் பரிமாற்றம் என்னன்னா, இந்த மனித குலத்துல வர வேண்டிய அந்த பாவம் இன்னைக்கு மனுஷன் மேலவெல்லாம் உளுந்து, பாவம் உளுந்து எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டிய அந்த நிலையை இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்ததுனால இன்றைக்கு நம்ம எல்லாரும் நீதிமான்களா இருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் நரகத்துக்கு போறாங்க, பாவத்தினால கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் கூட அவன் தப்பு பண்றதுனால நரகத்துக்கு போகல. அண்ணன் தம்பி கதை சொன்னல, இப்ப தம்பி வந்துட்டு நான் தான் கொலைக்காரன்னா, நீ பண்ண தப்புனாலே இப்ப நீ உன்னை பிடிச்சிட்டு போல, உன் அண்ணன் உன் தப்ப சுமந்துக்கிறான்னு சொன்னத நீ ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் போற. இன்னைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சத மறுக்கிறவர்கள் தான் பாவிகளாக இருக்கிறார்கள், இல்ல நரகத்துக்கு போறாங்க. பாவத்தினால இல்ல. ஏன்னா பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை, அந்த பாவத்துக்கு வர வேண்டிய மரணம் இயேசுவின் மேல வந்தது. அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும், இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஏன் இங்க வந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? எடுத்தீங்க. நான் நீதிமான், நான் எடுத்துக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், பிழையற்ற வாழ்க்கை. அப்ப அதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஏசாயா 53, இரண்டாவது காரியம் ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பெயின், நம்முடைய சாரோ, நம்முடைய சிக்னஸ், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய ஆக்கினை, நம்முடைய காயம், அது எல்லாமே அவர் மேல வந்துச்சு. நம்மளுக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மளுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு குணமான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அன்னைக்கு அவரு நம்ம மீறுதல், நம்ம காயம், நம்முடைய அக்கிரமம், நம்ம நொறுக்கப்பட வேண்டியது, அதெல்லாத்தையும் அவர் எடுத்துட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தழும்புகளால் குணமாகிறது நம்ம மேல வந்திருக்கு. அதுதான் செகண்ட், இரண்டாவது பரிமாற்றம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இயேசு கிட்ட பாவமே இல்லை, இயேசு பாவமும் செய்யல, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அன்னைக்கு ஏறாவது முன்னாடி நிற்கும் போது, சிலுவையில் அறையப்படுறதுக்கு பிலாத்து முன்னாடி நிற்கும் போது மிரட்டல, போட போறியா, சிலுவையில் போட போறியா, போடு பாப்போம் என்ன நடக்குது பாரு, பாரு நீ பாரு, போட்டுதான் பாரு, இன்னும் 2 நாள் 3 நாள் உயிரோட வரேன் பாரு, வந்து உன் கழுத்தை பிடிக்கிறேன் பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னைய அவ கொல்ற? மிரட்டலாம் இல்ல, பயமுறுத்தல. அவர் சொல்றாரு, என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன், போட்டுரு, சிலுவையில போட்டுரு, சிலுவையில அரைஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிலாத்து நிறைய வாட்டி ட்ரை பண்றான், ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கனவு பார்த்துட்டாங்க. இயேசு செய்த அற்புதங்கள்லாம் தெரியுது. எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு, முடியல. இவனுக்கு ரொம்ப பிரஷர், பொலிட்டிக்கல் பிரஷர். இவன் உதவி பண்ணிட்டான்னா இவன் வந்து இவனுடைய ஆளுகைக்கே பிரச்சனை வந்துடும், இவன் பதவிக்கு பிரச்சனை வந்துடும். அதுக்கும் பார்க்கறான், சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சிடலாம், என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன நான் ஒப்பு கொடுத்தாதான் என்னை அடிக்கவே முடியும், நான் மரணத்தை நான் ஒப்பு கொடுத்தால்தான் என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். அப்ப 2வது எக்ஸ்சேஞ்ச் என்னதுன்னா, அவர் வழியை ஏற்றுக்கொள்கிறார், அடியை ஏற்றுக்கொள்கிறார். இதனால என்ன ஆகுது? என் சரீரத்திலே, இந்த பூமியில நான் சரீரத்திலே அனுபவிக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்தார். ஃபர்ஸ்ட் பாவம் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் என்னது? பாவம். இயேசு நம்ம பாவத்தை சுமந்துட்ட. இப்ப நீ பாவியா? பாவி இல்லை, நீ நீதிமான். 2வது நம்ம வலி, நம்ம வேதனை, நம்மளுக்கு வர்ற இந்த பூமியில எப்படி புதுசு புதுசா கூட வியாதி கண்டுபிடிக்கட்டும், அதனால வர்ற வலி, அதனால வர்ற மன பாரம், கஷ்டம், மக்கள் நாள்ல ஏற்படுகிற காயங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்தார். தலையில முக்கிரீடம் வைக்கப்பட்டது, கைகள் ஆணி அடிக்கப்பட்டது, சரீரம் ஏறு உழுகிற மாதிரி உளுந்துட்டானுங்களாம் முதுக. ஆக்சுவலா லிட்ரலா இயேசுவை வந்து அவருடைய சாக்ரிஃபைஸ், அதாவது கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டதை நீங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள், பார்வைக்கு அசிங்கமா கொடூரமா இருந்தது. சில வேத வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, கண்ணெல்லாம் வெளியே தொங்கிட்டு இருந்துச்சான். அடி அடின்னு அடிச்சு சதை, பாதி சதையெல்லாம் விழுந்துருச்சு, எலும்பு தெரியுது. ஏன் உயிர் இருக்குன்னா, இந்த மாதிரி அடி அடிச்சா உயிர் இருக்காது. ஆனா இயேசுவுக்கு ஏன் உயிர் இருக்குன்னா, அவர் கல்வாரி சிலுவையில போய் பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து அவர் தான் அவர் உயிரை ரிலீஸ் பண்ண முடியும். பூமியில டப்புன்னு அடிச்ச உடனே போறது மனுஷன், கடவுளை யாரும் கொல்ல முடியாது, அவர் ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, பிதாவே என் ஆவியை
உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர் ஒப்பு கொடுக்கணும், அவர் விடணும் ஜீவனை, அப்பதான் போகும். அப்ப இயேசுவை பார்க்கும்போது பார்க்கிற அழகாலாம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஸ்டாச்சுல அழகா அப்படி தொங்கிட்டு இருக்காரு இயேசு, அப்படிலாம் இல்ல. நிர்வாணமா தொங்கினாரு. இயேசு சால நிர்வாணமா இருக்கு இங்க, அதெல்லாம் இல்ல. இயேசுவை சிலுவையில பார்த்தவர்கள் முகத்தை திருப்பினார்கள், ஏன்னா பார்க்க முடியல. அங்க பஸ்காவை பத்தி பார்த்தோம் ஒரு 2 வாரம், அது கேட்கலன்னா கேளுங்க. இந்த பஸ்காவுடைய கான்செப்ட் என்னன்னா, ஆடை சுட்டெரிக்கணும். ஆடை எப்படி பண்ணும்? பார்பிக்யூன்னு சொல்றாங்கல்ல, பார்பிக்யூ. என்ன பண்றாங்க? கங்கு போட்டு கறியை வேக வைக்கிறாங்க. அந்த மாதிரி சுட்டு சாப்பிட வேண்டும். சுடும் போது என்ன ஆகும்? கருகும், ரோஸ்ட் ஆகும். இயேசுடைய சரீரம் வெட்டப்பட்டு சதை பிக்கப்பட்டு ரோஸ்ட் மாதிரி ஆனது. எதற்காக தெரியுமா? உங்க மேல பாவம் சாபம் வரக்கூடாது. இதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதைதான் அறிகிறது. நோயிங் ஜீசஸ்னா என்னன்னா, ஆமா ஆமா இயேசுவ தெரியும், இயேசு ஆமா பிதா குமாரன் பரிசுத்தாவி, அதானே சார் இயேசு, அதானே சொல்றீங்க. இப்படி வச்சிட்டு இருப்பாரு, இப்படி ஆட்டுக்குட்டியை வச்சிட்டு இருப்பாரு, அதெல்லாம் சொல்றது இல்லை. அறிந்து கொள்கிறது. அறிந்து கொள்றதுன்னா பாடுகளை அறிந்து கொள்றது. பவுல் இங்க சொல்லும் போது சொல்றாரு, I want to fellowship with his suffering. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்ச் நான் அறிஞ்சுக்கிறேன். என்னுடைய பயம், என்னுடைய வியாதி, என்னுடைய வலி, எவ்வளவு பெரிய மோசமான மனபாரமோ டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமக்கப்பட்டது. சரி, 3வது காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஒன்று பேதுரு 2:25. 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்க போகிறதற்கு முன்பாக ஒரு நல்ல லீடர்னா என்னது? ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல ஒரு ராஜா அப்படின்னா அவங்க மக்களை காப்பாற்றணும் இல்ல? இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போது சீஷர்கள்லாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, இயேசு வந்தாரு, வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, 3.5 வருஷம் கூட இருந்தாரு, குடும்பம்லாம் நல்லா நம்ம சாப்பிட்டோம், எல்லாம் போனோம், இப்ப இல்லையே. அதனாலதான் இயேசு மரிச்சு உயிரோடு எழுந்து சில நாளுக்கு அப்புறம் பேதுருலாம் மீன் பிடிக்க போயிட்டாரு. சரி நம்ம போவோம், போய் பொழப்ப பார்ப்போம், போயிட்டாரு கிளம்பி. ஃபெயில்டு லீடர்ஷிப் மாதிரி தெரியுது, ஒரு நல்ல ஆட்களை உருவாக்காத மாதிரி தெரியுது. ஆனா அப்படி கிடையாது. இயேசுவை போல ஒரு சிறந்த மெய்ப்பர் யாருமே கிடையாது. இங்க போட்டிருக்குது, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். You all have a great shepherd. என்னை வழி நடத்த யாருமே இல்லைங்க, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைங்க. இந்த ஆடு என்னன்னா, அதாவது வெள்ளாடும் செம்மறி ஆடும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அது உள்ள போல நான் சப்ஜெக்ட், அது பெரிய சப்ஜெக்ட். வெள்ளாடும் செம்மறி ஆடும் டோட்டலாக டிஃப்ரெண்ட், 2 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்ட். செம்மறி ஆடு வேற மாதிரி கேரக்டர், அது வெள்ளாடு வேற மாதிரி. அது ஒன்று முன்னாடி 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 என்ன முன்னாடி குதிச்சு போச்சுன்னா இதுவும் குதிச்சு போகும், அங்க இங்கெல்லாம் போகாது, ஒன்னா போயிட்டு இருக்கும். வெள்ளாடு அப்படிலாம் கிடையாது, அது பாட்டுக்கு போகும், போய் பேப்பரை சாப்பிடும், குப்பையா சாப்பிடும், இங்கே மேன் இருப்பான், அது அங்கங்கே போயிட்டு இருக்கும். இவர் போக மாட்டார், கரெக்டாக போவார்.
சவுண்ட் விட்டோன்னு டக்குன்னு அலர்ட் ஆகி வந்துடும். ஃப்ரண்ட்ல அவன் அந்த ஆடு எப்படி போகுது, அந்த வாழை பார்த்துட்டே போகும். அது குதிச்சுன்னா இதுவும் குதிக்கும். சரி, அது பெரிய சப்ஜெக்ட், அது அப்புறமா பார்க்கலாம். ஆனா என்னன்னா, இவ்வளவு ஆடை ரொம்ப சீரா ஒரு ஒரு மிருகம் வந்து தாக்காம பாதுகாக்கிறதும், அந்த ஆட்டுக்கு பராமரிப்பை கொடுக்கறதும், இந்த ஆடுக்கு வந்து வியாதி வந்துச்சுன்னா, அந்த சங்கீதம் 23ல அதுதான், என்னையால் என் தலையை அபிஷேகம் பண்ணான்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஆட்டுக்கு வந்து அந்த முடியில வந்து ரொம்ப இந்த பூச்சிலாம் வந்து சில நேரத்தில் கொன்னே போட்டுருமா வியாதி வந்து. கரெக்டா எண்ணெய் ஊத்துறாரு மெய்ப்பன். எதுக்கு? செத்துறக்கூடாதுல்ல, மருந்து போடுறாரு. கரெக்டா ரொம்ப ரொம்ப செழிப்பான இந்த புல்லுகள் அண்டையில் என்ன பண்றாரு, கொண்டு போய் நடத்துற. சங்கீதம் 23ல இருக்கு பாத்தீங்களா, அவர் என்னை புல்லுகள் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், பாதையே தெரியலங்க, என் குடும்பத்துக்கு பாதை தெரியல, அடுத்த எப்படி நடக்கும் தெரியல, அடுத்த மாசம் எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் என் எதிர்காலம் என்ன பண்றேன்னே தெரியலங்க, யார் நடத்துவா தெரியலையே. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். இயேசு என்கிற மெய்ப்பர் உங்களுக்கு இருக்கிறார். அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கணும்னு சொல்லுவாரு. ஒருவேளை அப்படி தடவி அப்படி தள்ளி போனா கூட டக்குன்னு அப்படியே லைட்டா உங்களை தள்ளி விட்டுருவாரு. உள்ள போ, அப்படி போக கூடாது, இப்படி போ. அங்க புல்லே இல்லையே, வா இந்த பக்கம் வா, புல்லு தரேன்னா வா. தண்ணி இல்ல, இந்தா வா, இப்படி வா, தண்ணி குடி, அப்படி போ, புல்லு சாப்பிடு, அப்புறம் போய் அமர்ந்துக்கோ. மேய்ச்சலான இடத்துல மேய்க்க விட்டு, நல்லா தண்ணிக்கு குடிக்க விட்டு, அப்புறம் வந்து ஓரமா படுக்க வச்சு ரொம்ப சிறப்பா எல்லாவற்றையும் செய்கிறார். யாரு? நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஃபெயில்டு லீடர்ஷிப், அதாவது ஒரு தோல்வியான ஒரு லீடர்ஷிப்ல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர்ஷிப்பா உங்களை மாற்றுவார். குடும்பத்தை எப்படி நடத்தணும் தெரியலங்க, தோத்து போயிருக்கு, பொருளாதாரத்தை நடத்த தெரியல, வேலையை நடத்த தெரியல, தொழிலை செய்ய தெரியல அப்படின்னா, நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால் சக்சஸ்ஃபுல் லீடரா இருப்பீங்க. பணத்தை கையாள தெரியலையா, இயேசு கிட்ட உதவி கேளுங்க. குடும்பத்தை நடத்த தெரியலையா, வீட்டுல அம்மா ஒரு பக்கம் போறாங்க, மாமியார் ஒரு பக்கம் போறாங்க, தம்பி ஒரு பக்கம் போறான், சித்தப்பா ஒரு பக்கம் போறான், நாய் பூனை கூட இன்னொரு பக்கம் போகுது, கூப்பிட்டா வரமாட்டுது, எல்லாம் ஒரு பக்கம் போகுது. ஜீசஸ் இஸ் யுவர் லீடர். இயேசு உங்களுடைய லீடர், சக்சஸ்ஃபுல் லீடர். உங்களை வந்து என்ன பண்ணுவார்? நடத்துவார். அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறது? எக்ஸ்சேஞ்ச், அதுதான் பரிமாற்றமாக இருக்கிறது. சரி, அடுத்து 4வது விஷயம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. 4வது காரியம் என்னன்னா, நம்ம யாருன்றதே நம்மளுக்கு தெரியாம இருந்தோம், நம்மெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணப்படாதவர்களாக இருந்தோம். ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததுனால நம்மளுக்கு ஒரு அடையாளம் உண்டாயிருக்கிறது. we have an identity. என்ன ஐடென்டிட்டி? தேவனுடைய பிள்ளை. ஒருத்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுல எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஆமா, காலேஜ் படிக்கிறேன். அப்போ இந்த ஸ்டேட் பேங்க்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு போய் டோக்கன் போடணும். அந்த டோக்கன் போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் அந்த நான் சொல்கிறது அப்போ 2003, அப்போ நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன். 2003 டோக்கன் போடுறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும். அந்த டோக்கன் போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. 9 மணிக்கு பேங்க் திறக்கும் போது வெளியே ஒரு 30-40 பேர் நிற்பாங்க. எதுக்கு? உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள கடந்து உள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு டோக்கன் போடணும். அதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். இந்த டோக்கனை வாங்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் டோக்கன். அப்புறமா வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து என்ன பண்ணணும், காசை எடுக்கிறதோ போடுறதோ. இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டினா போயிடுது. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ பாடாக இருக்கும். ஒரு முறை எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, இந்த டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. வாங்கிட்டு என்ன அனுப்பிச்சுக்கிறாங்க,
போறதுக்கு நான் போய் நின்று உட்காந்து, நம்மளுக்கு என்ன தெரியும், போய் உட்காந்து சொன்னாங்க, உட்காந்துருக்குறோம். அங்க அவரு அந்த மேனேஜர் வந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர். இவர் பாத்துக்கிறாரு, இந்த பையன் சும்மா உட்காந்துருக்கிறான். தம்பி சாமுல்ராஜ் பையன் நான். ஆமா பாப்பா இங்க. ஏன்னா எங்க அப்பா போனாருன்னா டக்குன்னு உடனே டோக்கனும் வந்துடும், காசு வந்துடும். ஏன்னா தெரிஞ்சவர் உள்ள உட்காந்துருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அதிகாரிய தெரிஞ்சாலே உள்ள வேலை ஸ்பீடா நடக்குது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட தமிழ்நாடு அரசாங்கம் சீல் அப்படி இப்படி வாங்க சார், இப்படி வாங்க சார்ன்றான். இல்ல அவர் அங்கிருந்து போன் பண்ணி அந்த போனை கொஞ்சம் கூடு அப்படின்றார். தாங்க சார் போன். ஹலோ நான் இன்னார் பேசுறேன் அப்படின்னா, சார் இங்கே எந்திரிச்சு நிக்கிறான், சொல்லுங்க சார், இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும், ஓகே சார் அப்படின்றான். அப்புறம் நம்மளுக்கு வேற மாதிரி மரியாதையா இருக்குது. ஃபர்ஸ்ட் போனா போய் நில்லுங்க, இப்பதானே வந்துக்கிறீங்க அப்படின்றாங்க. போனை பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்ற, சார் வாங்க சார், டீ சாப்பிடுறீங்களா? ஏன் அவர் லைன்ல வந்துட்டாரு. இங்க எனக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டாயிருக்கு. என்ன ஐடென்டிட்டி? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. நீங்கெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. என் ஐடென்டிட்டியே வேற. அது ஃபர்ஸ்ட், அது வேற ஸ்டோரிங்க. அப்ப என்ன யாருன்னே தெரியாது. ஆமா கரெக்ட் தான், என்ன யாருன்னே தெரியாது, என்ன மதிக்க மாட்டாங்க, ஊர் உதவாங்க, கேவலமா பேசும், அது வேற ஸ்டோரி. இப்போ ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. இதுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ண? ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் செலவு பண்ணல. அதான் இந்த எக்ஸ்சேஞ்ச். கைனோனியோ, ஃபெலோஷிப், அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபெலோஷிப், அறிந்து கொள்ளுதல். எதை? இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம். என்ன பரிமாற்றப்பட்டிருக்கிறது? நான் வந்து மோசமானவன், புறஜாதி, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்னை எவனும் பார்க்க மாட்டான், எதுக்குமே லாய்க் கிடையாது நானு. ஆனா இன்னைக்கு பிள்ளை. வீட்டுக்குள்ள எப்படி போகும் பிள்ளை? அம்மா அம்மா நான் உள்ளே வரலாமா? எனக்கு அனுமதி இருக்கிறதா? அவன் வந்தாலே தெரியும், பெல்லு டிக்கெட் 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 அடிப்பான். டப்பு 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 டப்புன்னு டோரை எத்துவான். நான் வர்றேன்னு தெரியாதா உனக்கு? 3 மணிக்கு வருவான். வந்தோடனே ஷூ அப்படி போய் இது அப்படி எடுத்து டை அப்படி தூக்கி போட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டு, என்ன சாப்பாடு? யாரு? பையன். கிளீனா தெரிஞ்சிடும் பையன். வேற யாராவது பெல் அடிக்க முடியுமா? அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. பெல் எதுக்கு படிச்ச நீ? உள்ள வரணும், பெல் அடிக்காத. பையன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, நீங்க சொன்னீங்கன்னா தான் அடுத்த வாட்டி பெல் ஆட்டோமேட்டிக் மாதிரி வச்சுட்டு போயிடுவோம். சும்மாவே அடிச்சுட்டு இருக்கோம். அது ஏன்? ஏன்? பையன் பிள்ளை இங்க போட்டிருக்குது. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள், எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை, அவரையும் அறியல, நம்மளையும் அறியல, அவ்வளவுதான். ஆனா நான் பிள்ளை, எனக்கு சம பவர் ஜாஸ்தி. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என் கூட. ஏன்னா நான் பிள்ளை. நான் ஒண்ணு கேட்டனா கொடுத்துருவாரு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொடுப்பாரு. உங்க பிள்ளை, அம்மா காலை ஆகிவிட்டது, எப்படியாவது எனக்கு ஒரு இட்லி போட்டு விடுங்கள். அப்படியா செல்து? அவன் எந்திரிது இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறீங்க. சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு, நல்லா வைக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்? உங்க பையன்னு தெரியுது, அவ்வளவு கவனிப்பு வேற. இங்க போட்டிருக்குது, உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா உலகம் பிதாவையும் அறியல, உங்களையும் அறியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியணும். நோ யுவர் ஓன் ஐடென்டிட்டி. உங்க ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. நீங்க தேவனுடைய பிள்ளை. 1 யோவான் 4:14. 1 யோவான் 4:14. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்விடத்தில் இருக்கிறோம். அதாவது நம்ம யாருன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளெல்லாம் போகல. நம்மெல்லாம் உடன் சுதந்திரங்களா இருக்கிறோம், முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம், அவரோடு வலது பார்சத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறோம், அவருடையது எல்லாம் நம்முடையதா சொந்தமா இருக்கிறது.
நம்ம பிள்ளையாக இருக்கிறோம், புத்திரனா இருக்கிறோம், இப்பெல்லாம் வேதம் நிறைய விஷயத்த சொல்லுது. ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நியாய தீர்ப்பு நாள்ல கூட எல்லாம் பயமுறுத்துறாங்கல்ல, இன்னைக்கு யூடியூப்ல பயமுறுத்துறாங்க. கிறிஸ்தவனே பரலோகம் செல்வாயா? கண்டிப்பா செல்வேன். பயப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளியா? ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டுருங்க. இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்க பாவங்களை மன்னிச்சுக்கிறாரா? இயேசு உங்க பாவத்துல ரத்தத்துல கழுவிட்டாருன்றது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதை வாயை திறந்து சொல்லிட்டீங்களா? இருதயத்துல விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா பரலோகம் உங்களுக்கு. நிச்சயமா பரலோகம். சும்மா இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் பயப்படாதீங்க. கவனியமாயிரு மகனே, நீ நரகத்துக்கு போய்விடுவாய். டக்குன்னு ஆஃப் பண்ணிருங்க. இங்க போட்டிருக்குது. அப்படியே யாராவது பயமுறுத்தினா கூட, நீதான் நியாய தீர்ப்பு நாள் அவ்வளவுதான் உன்னை ஊதி போடுவார். இங்க போட்டிருக்குது பாருங்க. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஐயா, இயேசுவும் நானும் ஒண்ணு. இயேசுவை பாத்தீங்களா? இயேசுவை பாத்தீங்களா? பார்க்கலையா? என்ன பாருங்க. இயேசுவை நரகத்துக்கு அனுப்ப முடியுமா? இயேசுவை நரகத்துக்கு அனுப்ப முடியுமா? அப்ப என்னையும் நரகத்துக்கு அனுப்ப முடியாது. ஏன்? ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. கல்வாரி சிலுவையில ஒரு பரிமாற்றம் நடந்திருக்குது. நான் போக வேண்டிய நரகத்தை இயேசு போய் சந்திச்சார். இங்க ஜீவனை விட்டு நேரா போய் நரகத்துக்கு போய் பிசாசு பல்லுகள்லாம் ஒச்சி தலையை நசுக்கி அவன் கிட்ட அதிகாரத்தை பிடிக்கிட்டு 3வது நாள் உயிரோட எழுந்தாரு. இப்ப நான் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நியாய தீர்ப்பு நாளில் தைரியமா நிற்பேன். எப்படி நிற்பேன் தெரியுமா? தைரியம் நிற்பேன். சொல்லுங்க சார், எங்க போறேன்? பரலோகத்துக்கு தான் போறேன். நித்தியமா இயேசுவோட தான் நான் வாழ போறேன். ஏன்? ஐ நோ தி எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த எக்ஸ்சேஞ்சில் ஞானம் நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, பாடுகளை அறிகிறதுனா என்ன அர்த்தம்? பாடுகளை நானும் இயேசுவோட பாடுபடணும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்சேஞ்சில் உள்ள புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்சேஞ்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் நீதிமானு, நான் சுகமா இருப்பேன், நான் என் பிள்ளையா இருக்கிறேன், இந்த காரியங்கள்லாம் சரி. ஓகே, 5வது காரியம் என்னன்னா, கல்வாரி சிலுவையிலே அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த பூமி பாருங்க, சாபம் பிடிச்ச பூமி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இப்படி சர்ச்சுக்கு காலையில் எந்திரிச்சு பைபிள் படிச்சு நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் கரெக்டா பண்றதுனால எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுகிற ஒரு பைத்தியக்கார பிசாசு ஒருத்தர் இருக்கான். அவன் வெக்கங்கட்டவன். இயேசு கல்வாரி சிலுவையில அவனை தோற்கடிச்சு தலையை நசுக்கினதுக்கு அப்புறமாவும் சிலர் இந்த துப்புனா எச்ச தொடச்சிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வெக்கங்கட்டவன் திருப்பி வருவான். வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்லுவானா? நீ தோத்துருவேணுவான், நீ செத்துருவேணுவான், நீ உருப்பட மாட்டேன்னுவான், உனக்கு எதிர்காலமே இல்லைன்னுவான். நீங்க என்ன சொல்லணும்? அப்படியா? வா வா வா, நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ பரலோகத்துல இருந்து எத்தி கீழே தள்ளப்பட்டன்னு போட்டிருக்கு. எப்படி ஆண்டவர் தள்ளினாரா? ஒரே எத்து பரபரப்புன்னு பறந்து கீழே விழுந்தான். அப்பயே பாதி காலி, அடிபட்டான். அடிபட்டு கொஞ்சம் துள்ளிட்டு இருந்தான் பாருங்க. அந்த துள்ளுற தலையும் என்ன பண்ணிட்டார்? இயேசு கல்வாரி சிலுவையில நசுக்கிட்டாரு. அதுதான் அவனுடைய கடந்த காலம். சரி, பாஸ்ட் தான் மோசம், கேவலமா இருக்குது. ஃபியூச்சர் பார்ப்போமா? ஃபியூச்சர் போய் பாருங்க எப்படி இருக்குது. எரிகிற அக்கினி நரகம். யாருக்கு?
எந்த மனுஷனுக்கும் கிடையாதுங்க, பிசாசுக்கு. அதான் அவன் ஃபியூச்சர். உங்க ஃபியூச்சர் சொல்லட்டா? ஒளிமயமான எதிர்காலம். இந்த பூமியிலயும் நல்லா இருப்பீங்க, அப்படியே பரலோகம் போனா கூட நித்திய நித்தமா ரொம்ப ஜோரா இருப்போம். உங்களுக்காக மாளிகை கட்டப்பட்டிருக்குது. இந்த பூமியிலயும் மாளிகை போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது, போடலாம் மாளிகை. ராஜாக்கள்ல நீங்களே ராஜா தானே, போடுங்க மாளிகை, போடுங்க பெரிய மாளிகை போடுங்க. ஆனா அதை விட பெரிய மாளிகை பரலோகத்துல தயார் நிலையில் இருக்கிறது. கீழே நம்மள ஆண்டவர் கான்கிரீட் ரோட்ல கூட நடக்க வேணாம். நம்ம கான்கிரீட் ரோட் போட்டா பெரிய அச்சீவ்மெண்ட். சார் தார் சாலை கிடையாது, கான்கிரீட் ரோடு அப்படின்றாங்க. சிமெண்ட் ரோடு பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? எது சீப்பா இருக்கு பாரு, ஓ தங்கமா போடு, தங்கத்துல ரோட போடு. ரோடே நம்ம வீட்டுக்கு எதுல போகுதான்? இப்ப பிசாசு என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க வேணா பாருங்க, இப்ப கீழே இறங்கி போனவனே பேசுவான். அவர்லாம் சொன்னாரு, நீ உன் லைஃப பாரு, ஏதாவது நடக்குதா பாரு அப்படின்னுவான். நீ சொல்லணும், நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி. தோத்து போனவனே, தலை மிதிக்கப்பட்டவனே, நசுக்கப்பட்டவனே, அங்கிள் சூப்பரா சொல்றாரு பாருங்க, நசுக்கப்பட்டவனே, ஊறுபடாதவனே, ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவனே, நீ எல்லாம் என்கிட்ட ஏன்டா பேசிட்டு இருக்கிற? உன் ஃபியூச்சர் ரொம்ப டேமேஜா இருக்குது, பழசுதான் மோசம், எதிர்காலம்னு பார்த்தா அதுவும் உனக்கு சரியா கிடையாது அப்படின்னு துரத்தி அனுப்பிச்சிடணும். ஆனா இவன் என்னன்னா, தினைக்கும் வந்துருவான் கிளம்பி. காலைல நீங்க எந்திரிச்சு வர ரெடி ஆகுறீங்களோ இல்ல, அவன் ரெடியாகி வந்துடுறான். எதுக்கு? இது நடக்காது, நீ விசுவாசிக்கிறது நடக்காது, நீ ஜாம் பண்ணது நடக்காது, அது வராது. அப்புறம் போய் நீங்க உங்க ஆபீஸ்ல போய் உட்கார்றப்ப அவன்கிட்ட போய் சொல்லுவான், இவனுக்கு இதை செய்யாத, அவனுக்கு அதை பண்ணாத. இதேதான் வேலை அவனுக்கு. அவன் எவ்வளவு செஞ்சாலும் ஜெயிக்க போறது நம்ம தான். அத ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லிடுறாரு. கிறிஸ்துக்குள்ளே நம்மளுக்கு எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். உங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த பூமியில கிறிஸ்துவினால செய்ய முடியும், செய்கிறதுக்கு பலன் உண்டா இருக்கிறது. அப்ப இந்த சாபமான பூமி தான் விதைச்சா விளைய மாட்டேங்குது, முள்ளு ஸ்பீடா வளருது, விதைக்கிறது வர மாட்டேங்குது. ஆனா அந்த சாபமான பூமியில நீங்கள் எதை நம்ப வேண்டும் என்றால், எதுல ஃபெல்லோஷிப் ஆகணும்னா, எந்த எக்ஸ்சேஞ்சை நீங்க நம்பணும்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து எனக்காக சாபமானபடியினால் நான் சாபத்தில் இல்லை. நீங்க சாபத்தில் இருக்கீங்களா? எவனா சாபம் போட்டா என்ன ஆகும்? அது தெரியலையே சார். எவன் சாபம் போட்டாலும் பலிக்காது. ஏன் பலிக்காது? என் மேல வர வேண்டிய சாபம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் மேல வந்துருச்சு. இயேசுவின் மேல சாபம் வந்தபடினால என் மேல சாபம் வர முடியாது. எவனாவது சாபம் போடட்டும், என்ன வேணா வைக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், என் மேல சாபம் வராது. என் மேல என்னதுதான் வரும்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கிட்டேன், கிறிஸ்து எனக்கு சாபத்தை விட்டு நீங்கிட்டாரு. இப்ப வரக்கூடியது 14ஆம் வசனத்துல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். எதுக்கு ஆபிரகாம் உள்ள கொண்டு வருதுன்னா, வேர்ல்ட்லி ரிச்சஸ் அப்படின்னா ஆபிரகாம் தான் டெஃபினிஷன். ஆபிரகாம் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு இருந்தாரு. வெள்ளியுடைமைகளும் பொன்னுடைமைகளுடைய சீமானா இருந்தாரு. ஆபிரகாம் பயங்கரமான ஐஸ்வர்யவானா இருந்தாரு. ஆசீர்வாதம் என்று பயங்கரமாக அடையாளம் காட்டுறது யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமா எனக்கு வந்திருக்கு. அப்ப நீங்க உங்க வேலையை நீங்க செய்யணும்னு போனீங்கன்னா வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்கும். அப்ப வாய்க்காம இருக்கிறதுக்கு இந்த பிசாசு ஏதாவது வேலை பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? டிவைன் எக்ஸ்சேஞ்சை ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு பரிமாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது, அதை நீங்க எண்ணி பார்க்கணும். கிறிஸ்து எனக்காக சாபமாயிட்டாரு, அதனால இப்ப நான் இந்த வேலைக்கு போறேன், இந்த வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இந்த வேலையை நான் செய்ய போறேன், எனக்கு லாபம் உண்டாகும், எனக்கு சம்பளம் உயர்வு வரும், பணத்துல பெருக்கம் உண்டாகும். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆடு மாடு ஒட்டம் கழுது எல்லாம் பெருகுச்சுல, அந்த மாதிரி எனக்கும் பெருகும், என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் பெருகும், நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தை தரும், நஷ்டமாகாது. ஆண்டவர் உங்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவார், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவாரு.
அது என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நீங்க சாபத்துல இல்ல. 5 காரியங்களை சொன்னேன், இதோட நிப்பாட்டிக்கிறேன். நிறைய இருக்கு வேதத்துல, 5 காரியத்தோட நிப்பாட்டிக்கலாம். ஆனா இதிலே எண்ணம் உள்ளவர்களாக இருங்கள். இதுதான் ஃபெலோஷிப் வித் ஹிஸ் சஃபரிங். அவரோட பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், அவரோட பாடுகளை நான் அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அறிஞ்சிக்கோங்க. எனக்காக பாவமானாரு, எனக்காக சாபமானாரு, எனக்காக வியாதி ஆனாரு, எனக்காக கஷ்டப்பட்டாரு. ஏன்? நான் ஆசீர்வாதமா இருக்க, நான் நீதிமானா இருக்க, நான் பிள்ளையாக இருக்க, நான் நன்மையில இருக்க, நான் சுகமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்தார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்ல, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். என் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச பண்ணியிருக்கிறீங்க. 5 காரியங்களை பார்த்தோம், அதை நாங்க விசுவாசிக்கிறோம். இங்க வந்துக்கிற ஊரோட நீங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இங்க வந்து ஊரோட நீங்க இறைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. இந்த பூமியிலே பலத்தவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை உணர்ந்தவர்களாய், நீதிமான்களாய், குற்றமற்றவர்களாய் இந்த பூமியில சந்தோஷமா ஜீவனம் பண்றதுக்கு நீர் ஆயத்தமாக்கி வைத்துக்கிற எல்லா வாக்குத்தத்தத்திலும் சுதந்திரிக்கிறதுக்கு நீர் உதவி செய்வீராக. ஒருவருக்கு எல்லா துதி கனமே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.